ஒரு முன்னணி அரசு வங்கிக்கு ஆர்பிஐ அதிரடியா ஃபைன் விதிச்சிருக்காங்க. அதுவும் 1,72,00,000 ரூபாயா அந்த ஃபைன் இருக்கு. அந்த வங்கி என்ன வங்கி, அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயத்த நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்திய ரிசர்வ் வங்கி இப்போ கடந்த சில ஆண்டுகளாவே வங்கிகளுடைய போக்குலாம் என்ன இருக்கு, அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்றாங்களா, என்ன பண்றாங்க அப்படின்றத ஒரு கண்காணிக்கிற விதமாவே அவங்களுடைய நடவடிக்கை அப்படின்றது இருக்கு. சோ ஆர்பிஐ வங்கிகள் அவங்களுடைய ஒர்க்கை சரியா செய்யல இல்ல அந்த வங்கிகள் மீது ஏதாவது கம்ப்ளைண்ட் வருது அப்படின்ற பட்சத்துல அந்த வங்கிகளுக்கு ஃபைன் கொடுக்கறது இல்ல அவங்களுடைய உரிமத்தை ரத்து பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஈடுபட்டு தான் இருக்காங்க. வங்கிகள் மட்டும் கிடையாது, நான் பேங்கிங் பினான்ஸ் கம்பெனிகளுக்குமே இந்த ஒரு விஷயம் அப்படின்றது அப்ளை ஆகும். சோ இந்த மாதிரி தான் கடந்த சில வருஷங்களாவே ஆர்பிஐ அப்படின்றது இந்த மாதிரி நிறைய ஃபைன் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இப்போ கடந்த கொஞ்ச நாட்களா ஆர்பிஐ இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் பார்க்கப்படுது. எந்த பேங்கா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த தப்பு பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல உடனடியா அதிரடியா அதுக்கான ஒரு ஆக்ஷன் எடுத்துடுறாங்க. பயங்கரமா ஃபைன் போட்டுட்டு தான் இருக்காங்க. சோ அந்த வகையில பார்க்கும்போது இப்ப அடுத்தடுத்து நம்ம நிறைய நியூஸ் பார்த்துக்கிட்டே இருக்கோம். HDFCக்கு ஃபைன் போட்டிருக்காங்க, ICICக்கு ஃபைன் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய முன்னணி பேங்குகளுக்கு ஃபைன் போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இது பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். சோ அந்த வகையில தான் அரசு பொதுத்துறை வங்கியான இந்த SBIக்குமே இப்போ கிட்டத்தட்ட 1,72,00,000 ரூபாய் வரலுமே ஆர்பிஐ அதிரடியா ஃபைன் போட்டு உத்தரவிட்டு இருக்காங்க. சோ எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது, சோ கடன் வழங்குறதுல, முன்பணம் வழங்குறதுல, வாடிக்கையாளர்களுடைய பாதுகாப்பு, அங்கீகரிக்கப்படாத மின்னணு வங்கி பரிவர்த்தனை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் SBI அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ண கிடையாதுன்னு நிறைய குற்றச்சாட்டுகளும் வந்திருக்கு. இத ஆர்பிஐ கண்டுபிடிச்சு கன்ஃபார்மும் பண்ணிருக்காங்க. கரண்ட் அக்கவுண்ட், சேவிங்ஸ் அக்கவுண்ட், இது எல்லாத்தையுமே அவங்க ஓபன் பண்றதுலயோ இல்ல அதுல மெயின்டைன் பண்றதுலயும் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை இவங்க சரியா ஃபாலோ பண்ணாததுனால இந்த மாதிரி கிட்டத்தட்ட 1,72,00,000 ரூபாய் வருடமே இவங்களுக்கு ஃபைன் போட்டிருக்காங்க. ஒரு ப்ராப்பரான கைட்லைன்ஸை இவங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணல அப்படின்னும் இவங்க மேல குற்றச்சாட்டி ஆர்பிஐ இந்த ஒரு ஃபைன் அமௌண்ட்டையும் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜான் ஸ்மால் பினான்ஸ் பேங்க்குக்கும் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் வருடமே ஃபைன் போட்டிருக்காங்க. சோ அவங்களும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சரியா ஃபாலோ பண்ண கிடையாது அப்படின்னு தான் இந்த 2 பேங்குகளுக்கும் அதிரடியா இப்போ ஃபைன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இது வாடிக்கையாளர்களை பாதிக்குமா அப்படின்னு கேட்டா, இது அந்த SBIலயோ இல்ல மத்த ஸ்மால் பினான்ஸ் பேங்க்லயோ அக்கௌண்ட் வச்சிருக்கவங்களோ இல்ல அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களோ எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. இது முழுக்க முழுக்க ஒரு வங்கிக்கான ஒரு ஃபைனா மட்டும்தான் பார்க்கப்படுது அப்படின்றதையும் தெளிவுபடுத்தியிருக்காங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.